சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கடைசி வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் ஆமேன். இந்த ரெண்டு வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள், எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வசனம். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதினதனுடைய நோக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன். என்னன்னா, தாவீதினுடைய மகன் அப்சலோம், இந்த அப்சலோம் தாவீதை ஏமாற்றி எப்ரோனில் போய் தன்னைத்தானே கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு ராஜாவாக்கிட்டான். கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போயிட்டு, இந்த கொஞ்சம் பேர் யார்? இந்த கொஞ்சம் பேர் இவனுடைய ஆட்கள் கிடையாது, இந்த கொஞ்சம் பேர் தாவீதினுடைய ஆட்கள். தாவீது தான் ராஜாவாக இருக்கிறார். இத்தனைக்கும் யார்? தாவீது அப்சலோமுக்கு அப்பா, அப்பாவுடைய ஆட்கள். அப்பா ராஜாவாக இருக்கிறாரு. அவ்வளோ சீக்கிரத்தில் இவருக்கு ராஜ்யபாரத்துக்குள்ளே வரணும்னு ஒரு ஆசை. சில சமயங்களில் பாருங்கள், முதலமைச்சராவேன்னு சொல்லிட்டு எழும்புகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. சொல்லப்போனால், நீ ஒழுங்காக ராஜ்யபாரத்தோடு இணைஞ்சிருந்தேன்னா, ஒழுங்காக தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆளாக இருந்தேன்னா, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ராஜ்யபாரம் வரப்போகுது. அடுத்த ராஜாவாக நீ தான் ஆக போகிற, நீ தானே வம்சாவளியில் வந்திருக்கிற. ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா இவன் கேரக்டர் சரி கிடையாது. அதனால் அப்சலோமுக்கு நம்பிக்கை இல்லாதனால கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போயிட்டு எப்ரோனில் போய் தாவீதுட்டே சொல்லிட்டு போகிறார். என்ன சொல்லிட்டு போகிறார்? நான் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி கொண்டேன், ஆகவே நான் அதை நிறைவேற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் சொல்லாமல் கொள்ளாமல் 10-50 பேரை கூப்பிட்டு போயிட்டு ராஜாவாயிட்டு வந்துட்டார். ராஜாவாயிட்டு அவங்கள வச்சுக்கிட்ட யாரை எதிர்த்து வராருன்னா, தாவீதையை எதிர்த்து வராரு. தாவீதையை கொலை பண்ண பார்க்குறாரு, அப்பாவே கொலை பண்ண பார்க்குறாரு. என்ன மாதிரி ஒரு நிகழ்வு பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஒரு அப்பாவுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? வளர்த்த கடை மாறலாம் பாயுதுன்ற மாதிரி அவ்வளவு ஒரு மோசமான அனுபவத்தில் இருக்கும்போது தான் தாவீது இந்த அதிகாரத்தை எழுதுகிறார், இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இப்படி எழுதும்போது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எழுதுகிறாரு. எவ்வளவு என்னை நான் செத்து போகணுன்னு நினைக்கிறாங்க, நான் இல்லாமல் போகணுன்னு நினைக்கிறாங்க, ஆட்சியை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய எழுதுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரமே நிறைய காரியங்களை சொன்னேன். இப்படியெல்லாம் சில சமயங்கள் நம்ம கடந்து போவதற்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கணும். நம்மளை கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்கள், நம்மளை கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு. நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, அதில் மட்டும் சந்தேகம் வந்துடக்கூடாது. தாவீது யார்? தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆள். தாவீது ஒன்றும் பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருந்து அப்படியே டைரக்டாக ராஜாவாயிரல, கீழே கடந்து கர்த்தர் மேலே கொண்டு வராரு. இன்னும் சொல்ல போனால் தாவீதை ராஜாவாக்குறதுக்கு முன்னால் சவுல் ராஜாவாக இருந்தான். சவுலை கர்த்தர் தள்ளி விட்டு தாவீதை ராஜாவாக்கி இருக்கிறாருன்னா, தாவீதனுடைய ராஜ்யபாரத்தை தேவன் நிலைத்திருக்க பண்ண வல்லவராக இருக்கிறாரு. தேவன் தாவீதை இருதயத்திற்கு ஏற்ற ஆளாக பார்க்குறாரு. தாவீதை யார் நினைச்சாலும் தள்ளிவிட முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யார் நினைச்சாலும் தாவீதை தள்ளிவிட முடியாது. ஏன்னா ராஜாவாகிய தாவீதின் மேலே கடவுளுடைய இருதயம் அப்படியே பற்றி இருக்குது. யார் நினைச்சாலும் தள்ளிவிட முடியாது. அப்சலோம் என்னத்த, கடைசியில் அப்சலோம் செத்து போனான். கடைசியில் அப்சலோம் ஒன்றுலாம் போனான். கர்லிங் ஹேரு, அவங்களுக்கு சொன்னல, அப்படியே வேகமாக குதிரையில் வரும்போது கருவாலி மரத்தில் போய் அவன் முடி மாட்டிச்சு தூக்கிடுச்சு பாருங்க. குதிரை ஓடிடுச்சு, நாண்டுக்கிட்டு செத்த மாதிரி செத்து போனான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக எழும்புற ஆட்கள் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் பண்ணார். பழைய ஏற்பாட்டு நாட்கள் இப்படி தான் நடந்துச்சு. அதன் மத்தியில் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வளவு அந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பாட்டாக எழுதுறாரு. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்னு பார்க்குறோம், எழுதுறாரு. அப்போ இந்த சங்கீதத்தை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அப்படின்னா அப்போ இருக்கிற காலகட்டம், இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி சார் பிரிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், நம்ம புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறோம், பழைய உடன்படிக்கையின் காலத்தில் இல்லை. இப்போ தாவீது சில சமயங்களில் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில அறிக்கைகள் செய்கிறாரு. அப்படியெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால், அவர் அன்னைக்கு இருந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு அவர் அறிக்கை செய்கிறாரு, கோபத்தில் பேசுகிறாரு, கெஞ்சுறாரு, இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் நாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம். நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது, நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் பிரசங்கம், அதுதான், அதை எடுத்து கொடுக்குறதுக்கு தான் பிரசங்கம். சரி, இப்போது இந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமான, இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சிறுமைப்பட்டவன் பாக்கியவான்னு சொல்லலை.
சிறுமைப்பட்டவன் பாக்கியவான்னு சொல்லல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு சொல்லி இருக்குது. இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுறேன், இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிறுமைப்பட்டு இருக்கிறதுனால கர்த்தர் என்னை விடுவிப்பாரு, கர்த்தர் என்னை பாக்கியவான்றாருன்னு அர்த்தம் நினைக்கிறாங்க. நீங்க சிறுமைப்பட்டவர்கள் அல்ல, சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? சிறுமைப்பட்டவங்களா இருக்கிறோமா, சிறுமைப்பட்டு இருக்கிறவங்க மேல சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோமா? ரொம்ப வித்தியாசம் அது. சிறுமைப்பட்டவங்க மேல சிந்தை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டவங்க மேல சிந்தை உள்ளவங்கன்னா என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டு இருக்கிறவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களா இருக்கணும், அக்கறை உள்ளவர்களா இருக்கணும். அப்படின்னா சொன்ன உடனே ஞாபகத்துக்கு எது வருது? இந்த குற்றுயிரா கடந்தான் பாருங்க ஒருத்தன், அவனை நல்ல சமாரியன் வந்து அவனை தூக்கிட்டு போய் அவனுக்கு காயங்களை ஆற்றி தேவைகளை சந்தித்து அவனுக்கான பணத்தை கொடுத்து அவன் மேல அக்கறையை காண்பிச்சான் பாருங்க. யார் பாக்கியவான்? குற்றுயிரா கடந்தவன் பாக்கியவான் இல்ல, குற்றுயிரா கடக்கிறவர்கள் மேலே சிந்தை வைத்து கரிசனை வைத்து அவனை தூக்கிட்டு போய் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்தவன் பாக்கியவான். கர்த்தர் அவனை விடுவிப்பார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சிறுமைப்பட்டு கிடக்கிறவனை விடுவிப்பார்னு சொல்லல, கர்த்தர் சிறுமைப்பட்டு கிடக்கிறவன் மேல் சிந்தை உள்ளவனாய் இருக்கிறவனை கர்த்தர் விடுவிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்கள் மேல கரிசனை கொள்ளுகிறவர்கள் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சிறுமைப்பட்டு கிடக்கிறவங்க மேல சிறுமைப்படுதல்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலை. இதுதான் சிறுமைப்பட்டு கிடக்கிற நிலை. சிறுமைப்பட்டு கிடத்தல்னா என்ன அர்த்தம்? தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலை. அது பலதரப்பட்ட விதத்தில் இருக்கலாம். நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியாத, நம்மளை நாமே உயர்த்தி கொள்ள முடியாத, நமக்கு நாமே ஒரு சில காரியங்களை செய்து கொள்ள முடியாத நிலைமையில நாம் இருக்கலாம். அப்படி நாம் இருக்கும்போது இதுதான் சிறுமைப்பட்ட நிலை. அப்படி இருக்கும்போது நம்ம மேல ஒருத்தன் அக்கறை வைக்கிறான் பாருங்க, உங்க மேல ஒரு அக்கறை வைக்கிறான் பாருங்க, அல்லது அப்படி இருக்கிறவன் மேல நீங்க ஒரு அக்கறை வைக்கிறீங்க பாருங்க, நீங்க ஒரு கரிசனை கொள்றீங்க பாருங்க, அவனை தூக்கி விடணும், அவனை எழுப்பி விடணும், அவன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அவனை காயங்கள் ஆற்றணும், அவன் தேவைகளை பூர்த்தி செய்யணும், அவனை ஒரு ஆளா மாற்றணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவனுக்கு உங்க மூலமா தான் உதவி கிடைக்கும், ஆனா உங்களுக்கு கர்த்தரே உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்க மூலமா தான் அவனுக்கு விடுவிப்பு கிடைக்கும், ஆனா கர்த்தரே உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, அவனை கர்த்தர் விடுவிப்பார். எவனை? சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்கள் மேல் சிந்தை உள்ளவனாய் இருக்கிறவனை கர்த்தர் விடுவிப்பார். அவன் பாக்கியவனாய் இருப்பான். அப்ப நம்ம யாருன்றதை புரிஞ்சுக்கணும். நாம சிறுமைப்பட்டு கிடக்கிறவங்கன்னு நினைக்க கூடாது. ஒருவேளை நீங்களே எனக்கு உதவி செய்து கொள்ள முடியாத நான் நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், அதுல இருந்து மேல கொண்டு வர கர்த்தர் ஒருத்தர் வச்சிருப்பாரு. கர்த்தர் மேல கொண்டு வருவாரு. எதுக்கு மேல கொண்டு வராரு? உங்களை கொண்டு கர்த்தர் நிறைய பேரை மேல கொண்டு வரக்காக, உங்களை கொண்டு நிறைய பேரை ஒரு ஆளாக்குறதுக்காக, மேல கொண்டு வரக்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அதனாலதான் நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, சிந்தை ரொம்ப முக்கியம். நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியம். நம்முடைய சிந்தை என்ன? மற்றவர்கள் யார் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற சிந்தை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் நீதிமானுடைய சிந்தனை, அதுதான் தேவனுடைய பிள்ளையினுடைய சிந்தனை. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதனாலதான் கடைசி வசனத்தை வாசித்தோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஏன்னு சொன்னா, தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாத எந்த நிலையில் இருக்கிற எந்த மனுஷனையும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருந்து எல்லாரையும் ஆளாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அவர் சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்கள் மேலே சிந்தை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது சொல்றான், அவர் தான் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். ஆதாம்ல இருந்து பார்க்கிறோம், ஆதாம் தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலைமையில இருந்தான், பாவத்தில் இருந்தான். கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக அந்த மனு வர்க்க வம்சத்தையே கர்த்தர் நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றினார். பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆதாமின் பாவம் தொடரக்கூடாதபடிக்கு எல்லா பாவ சந்தையிலிருந்து விடுதலை ஆக்கினார் இல்லையா?
இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியல. 400 வருஷம் அடிமைகளை கிடக்குறாங்க. சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள முடியாத நிலைமையில் இருப்போம். எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளவோ தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொண்டு நம்ம கொஞ்சம் நல்லா சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறோம். நம்மளால் முடியலன்ற நிலைமையில் இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் முடியாமல் இருந்தாங்க. அவங்களால மேலே வர முடியல, அவங்களால ஆசீர்வாதமாக வாழ முடியல. ஒரு அடிமைத்தனம், வருமானம் வருது போகுது, ஆனால் நிலைக்க மாட்டேங்குது, சேமிப்பில் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கரிசனை கொண்டார், அவர்களை விடுதலையாக்கும்படியாக இறங்கினார். மோசே கர்த்தர் அனுப்பினார்னு பார்க்குறோம். அதுதான் தாவீது சொல்றாரு, சதா காலங்களிலும் எல்லா காலத்திலும் நீர் வந்து சிறுமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் மேலே சிந்தை உள்ளவராய் இருந்தீர், அக்கறை உள்ளவராய் இருந்தீர் ஆண்டவரே. அது உங்க மேல அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் சிறுமையிலிருந்து உங்கள் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். சிறுமைனா என்ன? எனக்கு நானே உதவி செய்து கொள்ள முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ சூழ்நிலைகளை நான் சந்திக்கிறேன், எப்படியாவது மேலே வரலான்னு பார்க்குறேன், உழைக்கிறேன், காரியங்களை செய்கிறேன், ஆனால் கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை ஆக முடியல, என்ன நானே விடுவித்துக் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் மேலே அக்கறை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். ஆதாமுக்கு உதவி செய்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்தவர். எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உங்களுக்கும் அவர் அப்படி உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் அந்த சிந்தை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட உதவியை நாம் அவரிடத்திலிருந்து பெற முடியும்ன்றாரு தாவீது சொல்றார். அப்படிப்பட்ட உதவியை பெற முடியும். இந்த இடத்துல தாவீது தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாம இருக்கிறாரு. மகனே விரோதமாக எழும்பும் போது இவன் என்ன செய்து கொள்ள முடியும்? அது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் எனக்காக இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்ய முடியும். சொல்லுங்க, அவர் எனக்கு உதவி செய்ய முடியும். அதான் அவர் எனக்கு உதவி செய்ய முடியும். உங்க பிரச்சனையிலிருந்து, உங்க சூழ்நிலையிலிருந்து, உங்களுடைய முடியாத நிலைமையிலிருந்து உங்களை மேலே கொண்டு வர தேவனால் முடியும். தேவனால் முடியும். உங்கள் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் சிறுமையின் மேலே கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை மேலே கொண்டு வர முடியும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மளை மேலே கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை மேலே கொண்டு வர முடியும். அப்போ அந்த மாதிரி சிந்தை நமக்கு வரணும். நாம யாரு? நாம தேவனுடைய பிள்ளைகள். நாம் யார்? நாம நீதிமான்கள். இப்போ நம்ம பாவிகள் கிடையாது. கிறிஸ்து இயேசுவின் மூலமா நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ சிறுமையில் இல்லை, நாம சிறுமையில் இருந்த நம்மை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி நீதிமான்களாய் மாற்றி விட்டார். தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார். நாம நீதிமான்கள். சத்தமாக நான் நீதிமான். நீதிமான் யாரு? சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் தான் நீதிமான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமான்கள் மேல தேவன் கண்ணோக்கமா இருக்கிறாரு. நீதிமான்களை கொண்டு தான் கர்த்தர் எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் நீதிமான்கள். நான் நீதிமான். அப்ப நீதிமான்னா கர்த்தர் ஏன் நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு? எப்படி நீதிமான் ஆக்கினாரு? நம்மளை நாமே நீதிமான்கள் ஆக்கிக்கொள்ள முடியல, நம்மளை நாமே தேவனுடைய பிள்ளை ஆக்கிக்கொள்ள முடியல, நம்மளை நாமே ஆசீர்வாதமானவர்களாக மாற்றிக்கொள்ள முடியல. எல்லாத்துக்கும் கர்த்தர் நமக்கு உதவியாளராக இருக்கிறாரு. கர்த்தர் எல்லாத்தையும் சந்திச்சு நம்மளை நீதிமான் ஆக்கிட்டாரு, கடவுளுடைய பிள்ளை ஆக்கிட்டாரு. இப்படித்தான் நம்ம மக்கள் மேல கரிசனை கொள்ள வேண்டும் என்பதற்காக, இப்படித்தான் மக்கள் மேல நம்ம கரிசனை கொள்ள வேண்டும். மக்கள் மேல் நம்ம இப்படிதான் அக்கறை கொள்ள வேண்டும். எனக்கே இல்லை அப்படின்ற எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்றது நம்ம பாக்கியவான்கள். ஆமென். சொல்லுங்க, பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்றது ஒரு சில 12 காரியத்தை சொன்னேன். அவன் பாக்கியவானா இருப்பான். சொல்லுங்க, பாக்கியவானா இருப்பான். யாரு? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவனா இருக்கிற நீதிமான் எப்படி இருப்பான்? பாக்கியவானா இருப்பான். நீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் காண்பிப்பார். ஆமென். பாக்கியவான். இரண்டாவது, கர்த்தர் அவனை விடுவிப்பார். சொல்லுங்க, விடுவிப்பார். நீங்க எதிராவது மாட்டிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன விடுவிப்பார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்ன விடுவிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுவிப்பார். எப்பேற்பட்ட சிறைச்சாலை, எப்பேற்பட்ட சங்கிலிகள், எப்பேற்பட்ட ஒரு நீங்களே உங்களுக்கு தெரியாம அறிவீனத்தில் போட்டுக்கிட்ட சில வட்டங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்கள் மேல் நீங்க மட்டும் கரிசனை உள்ளவங்களா இருங்க, சிந்தை உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்கள் பர்ஸ் ஆசீர்வதிப்பார், உங்கள் பாக்கெட் ஆசீர்வதிப்பார், உங்கள் எண்ணங்கள் ஆசீர்வதிப்பார். நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. காரணம்,
கர்த்தர் அந்த சிந்தை உள்ள உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குதான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மூணாவது, கர்த்தர் அவனை பாதுகாப்பார். சொல்லுங்க, பாதுகாப்பார். ஆமா, நீங்க அவன் மேல அக்கறை வச்சதுனால கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் தீமை அணுகாம பாதுகாப்பார். தாவீதை பாதுகாத்தார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா போதும், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அந்த செயல்ல வந்துருச்சுன்னா போதும், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நாலாவது, கர்த்தர் உங்களை உயிரோட சாட்சியாக வைப்பார். உங்களுக்கு சத்துருக்கள் இருந்தா அவன் ஒண்ணுமில்லாம போயிடுவான், நீங்க உயிரோட இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். ஏன்னா உங்க சிந்தை மாறிடுச்சு. தேவ ரகமான ஒரு சிந்தை வந்துருச்சு. சிறுமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் மேல சிந்தை உள்ள ஒரு எண்ணம் உள்ள ஒரு வாழ்க்கை வந்து விட்டது. கர்த்தர் உங்களை என்ன சொல்றாரு, உயிரோட சாட்சியாக வைப்பார். நீங்க இல்லாம போகணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். கர்த்தர் உங்களை உயிரோட வைப்பார். கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். சொல்லுங்க, நான் உயிரோட சாட்சியாக இருப்பேன். எதிர்த்து வந்த அப்சலோம் செத்து போனான், ஆனா தாவீது இன்னும் உயிரோடு இருக்கிறான். கர்த்தர் உங்களை உயிரோடு சாட்சியாக வைப்பார். நாலாவது, கர்த்தர் அவனை உயிரோடு சாட்சியாக வைப்பார். ஐந்தாவது, அவன் அவன் பிறருக்கு பாக்கியவானாக இருப்பான். மற்றவங்களுக்கும் பாக்கியவானாக இருப்பான். அவன் மட்டும் பாக்கியவானா இருக்கல, மற்றவர்களுக்கும் பாக்கியவானாக இருப்பான். ஆறாவது, அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் இஷ்டப்படி உங்க வாழ்க்கையை கர்த்தர் அவங்கள ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்க சிந்தை மாறிடுச்சு. கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏழாவது, கர்த்தர் அப்படிப்பட்டவனை தாங்குவார். சொல்லுங்க, தாங்குவார். சொல்லுங்க, தாங்குவார். நீங்க மட்டும் சிந்தை உள்ளவர்களா இருங்க, கரிசனை உள்ளவர்களா இருங்க. யாருக்கும் வராது அந்த கரிசனை. ஆனா கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போதனை உங்களுக்குள்ள வருது. நீங்க மட்டும் கரிசனை உள்ளவங்களா இருங்க. கர்த்தர் உங்களை தாங்குவார். சொல்லுங்க, தாங்குவார். 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 சிறுமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் மேல, சிறுமைப்பட்டவர்கள் யாரு, தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற ஜனங்கள் மேல நீங்க கரிசனை வச்சு பாருங்க, அன்பை வச்சு பாருங்க, அவங்க மேல ஒரு அக்கறையை காட்டி பாருங்க. கர்த்தர் உங்களை தாங்குவார். கர்த்தர் உங்களை தாங்குவார். நல்லா கையை நீட்டி ஆசீர்வதிக்க கத்துக்குங்க. நல்லா பிளஸ் பண்ண கத்துக்குங்க. எனக்கே இல்லைன்னு பேசாதீங்க. நல்லா கொடுக்க கத்துக்குங்க. மற்றவர்களுக்கு வாரி இறைக்க கத்துங்க. யாரெல்லாம் உங்க பார்வையில் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, வாரி இறைக்க கத்துங்க. உங்க மூலமா சில காரியங்கள் நடக்கும்படி பார்த்துங்க. சில மேல அக்கறை வைங்க. சில உதவிகளை செய்ய நீங்க உடனே முன்னுவாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்க பட்சத்தில் நிற்பார். உங்களை தாங்குவார். கர்த்தர் உங்களை உயிரோட சாட்சியா வைப்பார். கர்த்தர் உங்களை தாங்குவார். சொல்லுங்க, தாங்குவார். எப்படி தாங்குவார்? தாங்குவார்னு என்ன அர்த்தம்? தாங்குன்னு தாங்குறீங்களேன்றாங்களே, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தாங்குன்னு தாங்குவார். என் பிள்ளை என்ன மாதிரியா இருக்கிறான், கர்த்தர் தாங்குவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை தாங்குவார். கர்த்தர் உங்க குடும்பத்தை தாங்குவார். கர்த்தர் உங்க குடும்பத்தை தாங்குவார். அப்புறம் எட்டாவது, அவனுடைய வியாதியிலிருந்து அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கர்த்தர் உங்க வியாதி வந்துச்சுன்னா உங்க படுக்கை கர்த்தர் மாற்றி போடுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சிந்தை மட்டும் மாறுனுச்சுன்னா போதும், உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் உங்க படுக்கையை மாற்றுவார். யாரால முடியாது, உங்களை கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நான் ரெகுலராக அந்த அயன் பண்ண கொடுக்குறதுக்காக எம்ஜி ரோட்டில் ஒரு பிரதர்கிட்ட போய் அயன் பண்ண கொடுப்பேன். அவருக்கு எப்படின்னு தெரிஞ்சிச்சு போல, பாஸ்டர்னு. சார் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சார் அப்படின்வாரு. என்ன, பல வருஷம் ஆச்சு சார், குழந்தை இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சுகர் 500க்கு மேலே இருக்குது, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். நான் சொன்னேன், நீங்கள் அதில் அக்கறை உள்ளவங்களாக இருக்கிறீங்கள, கடவுள் உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருப்பார். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு குழந்தைய தருவார். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணுறேன். எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் அப்படிப்பட்டவர் மேலே கொஞ்சம் அக்கறையை காமிங்க. வியாதியிலிருந்து அவர்களுடைய படுக்கை கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லுது. யாரு? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனாய் இருக்கிறவன் வியாதிப்பட்டா கர்த்தர் படுக்கையை மாற்றுவார். ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், அப்போது அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் அக்கறை வைங்க. நம்ம என்ன பண்ணிட முடியுன்றீங்க? கர்த்தருடைய அந்த அன்பை காமிச்சா போதும், அவங்க அதுலேருந்து மேலே வருவாங்க. அந்த மேலே வர்றதன் மூலமாக கர்த்தர் உங்களை தாங்குவார். உங்களுடைய படுக்கை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. 9வது, அவன் சாவதில்லை. யாரு?
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் சாவதில்லை. சொல்லுங்க, சாவதில்லை. தலையை கவி சொல்லுங்க, நான் சாவதில்லை. ஆமா, உயிரோட சாட்சியாக வைப்பார்னா அவன் சாவதில்லை. நீங்க மட்டும் அக்கறை காமிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்வாரு, நீ உயிரோடு இருக்கணும், நீ இருக்கணும், நீ ரொம்ப நாள் இருக்கணும், ரொம்ப வருஷம் இருக்கணும், நீ வாழ்ந்து இருக்கணும், உனக்கு சீக்கிரம் அழிவு வரக்கூடாது, நீ அகால மரணம் அடையக்கூடாது, நீ வாழ்ந்திருக்க வேண்டும். 4 பேர் ஆசீர்வதிப்பான் உங்களை. ஐயா நல்லா இருக்கணும், கோடீஸ்வரனா இருக்கணும், நீங்க வாழ்ந்து இருக்கணும், உங்களுக்கு மாத்திரம் எந்த தீமையும் வரக்கூடாதுன்னு ஆசீர்வதிப்பான். ஏன்னா நீங்க அவ்வளவு அக்கறை உள்ள ஆளா இருக்கிறீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். 10வது, அவன் சாவதில்லை. 11, அவன் எதிர்மறையான சூழ்நிலையினால் அடக்கி ஆளப்படுவதில்லை. அவனை சூழ்நிலை அடக்கி ஆளவே ஆளாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் அது ஒண்ணுமில்லாம போயிடும். ஆமென். 12, அவன் நித்தியமாய் அழிவில்லாத ஜீவனை உடையவன். ஏன்னா கடவுளை போலவே அவன் இருக்கான். அவன் நித்தியமா வாழ்ந்திருப்பான், அவன் அழிவில்லாதவனா இருப்பான். சரி, இதுதான் சிறுமைப்பட்டு கிடக்கிறவன் மேல சிந்தை உள்ளவனா இருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லி இருக்குது. கர்த்தர் அவனை விடுவிப்பான்னு சொல்லி இருக்கிறது. அப்ப நம்ம அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக மாற வேண்டும். இயேசு தான் நமக்கு சரியான உதாரணம். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராக இருந்ததுனாலதான் முழு மனுவர்க்கத்துடைய பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இன்னும் 1 காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். இந்த நீதிமானாக எண்ணப்பட்ட இந்த தாவீது சில அறிக்கையை சொல்றாரு. இங்க ஒரு 6 விதமான அறிக்கையை பேசுறாரு. இவர் நீதிமான், கடவுளால் இவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருக்கிறாரு. ஆனா இவருடைய அறிக்கை, சில அறிக்கை சரியானதா இருக்கு, சில அறிக்கை தப்பானதா இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புறேன். இவர் நீதிமான்னா எப்படி அறிக்கை செய்யணும், நீங்கள் நான் நீதிமான்கள், நாம எப்படி பேசணும்ன்றது ரொம்ப முக்கியம். நாம் எப்படி அறிக்கை செய்யணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட நாம் அறிக்கை செய்தாலும் சரி, மற்றவர்கள்ட்ட அறிக்கை செய்தாலும் சரி, எப்படி அறிக்கை செய்யணும் ரொம்ப முக்கியம். ஒன்று, இவர் எப்படி அறிக்கை செய்யறாருன்னா, சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பார்ப்பீங்க, தனக்கு இருக்கிற சூழ்நிலையை பற்றிய அறிக்கை. ஃபர்ஸ்ட் தனக்கு இருக்கிற சூழ்நிலையை பற்றி அறிக்கை செய்யறாரு. இது சரியான அறிக்கையா தப்பான அறிக்கையா? சூழ்நிலையை பற்றி அறிக்கை செய்வ சரியான அறிக்கையா தப்பான அறிக்கையா? ஒன்று தவறான அறிக்கை. இது சரியான அறிக்கை கிடையாது. நல்லா கவனிங்க. நீங்க நீதிமான், உங்க சிந்தை மாறி இருக்குன்னா சூழ்நிலையை பற்றி அறிக்கை செய்யக்கூடாது, அது தப்பான அறிக்கை. சூழ்நிலையை பற்றி பேசக்கூடாது. சொல்லுங்க, சூழ்நிலையை பற்றி பேசக்கூடாது. சூழ்நிலையை பற்றி நீங்க பேசக்கூடாது. இல்லைங்க, எனக்கு இந்த சூழ்நிலைங்க, எனக்கு இந்த காரணங்க அப்படின்னா நீங்க நீதிமானான்றதே டவுட்டு. நீங்க நீதிமானா இருந்தா கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாற்றுவார்னு சொல்லி இருக்குது. நீங்க நீதிமான்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்க நீதிமான்கள், கர்த்தர் உங்களை பாக்கியமான வைப்பார். நீங்க நீதிமான்கள், நீங்க உயிரோடு இருப்பீங்க, சாவதில்லை. அப்ப நீங்க சூழ்நிலையை பத்தி பேசுறதை நிறுத்தணும். ஏன்னா உங்க சார்பில் யார் இருக்கிறா? கர்த்தரே இருக்கிறாரு. சிறுமைப்பட்டு கிடக்கிறவனோட நீங்க தான் இருக்கிறீங்க. ஆனா உங்கள் சார்பில் கர்த்தரே இருக்கிறாரு. எதை பத்தி பேசக்கூடாது? சூழ்நிலையை பற்றி பேசக்கூடாது. சொல்ல, சூழ்நிலையை பத்தி பேசக்கூடாது. எனக்கு அது இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, இதை கொஞ்சம் பேசுறதை நிறுத்த வேண்டும். நீங்க இதை பேச 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 நடக்கிறது என்ன தெரியுமா? நாவு சுக்கான் மாதிரி. சுக்கான்னா என்னது? பெரிய கப்பலை அப்படி திருப்புற சுக்கான் தான் அந்த நாவு. உங்க வாழ்க்கை போற போக்கில் இருந்து நீங்க சூழ்நிலையை பத்தி பேச 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 இந்த நாவை வச்சு நீங்க என்ன பிரச்சனையை பேசுறீங்களோ அந்த பிரச்சனைக்கு நேரம் திருப்பி விட்டுருவீங்க. பெரிய கப்பலை பிரச்சனைக்கு நேரம் திருப்பி விட்டுருவீங்க. சூழ்நிலையை பேசுறது தப்பான அறிக்கை. சூழ்நிலையை பேசக்கூடாது. சொல்லுங்க, சூழ்நிலையை பேசக்கூடாது. சூழ்நிலையை பெருசா பேசக்கூடாது. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. ஆண்டவர்கிட்ட போகும்போது எப்படி பேசணும்? நான் நீதிமான், நீர் என்னை விடுவிப்பீர், நீர் எனக்கு கொடுப்பீர், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், நான் பாக்கியவானா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்னவா இருக்கிறார்னு பேசணும். அதுக்கு பதிலாக சூழ்நிலையை பேசக்கூடாது. சொல்லுங்க, சூழ்நிலையை பேசக்கூடாது. சூழ்நிலை யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. ஆனா நீங்க நீதிமான்கள், சாதாரண மக்கள். அவங்க சாதாரண மக்கள் மாதிரி நீங்க பேசக்கூடாது. சொன்னாரு, அஞ்ஞானிகளை போல நீங்க இருக்காதீங்க, நீங்க நீதிமான்களாயிருங்கள். நீதிமான்கள், நீங்க விசுவாசிகள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்ப சூழ்நிலையை பத்தி பேசாத. உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, உங்களுடைய முயற்சியில கர்த்தர் இருக்கிறாரு, உங்கள் பிரயாசத்துல கர்த்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எழுப்பினாலும், மனிதர்கள் எழுப்பினாலும், கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலையை பார்க்க கூடாது, சூழ்நிலையை பற்றி பேசக்கூடாது. இதை பேசுறார் அவர். தப்பான அறிக்கை. இன்னொரு அறிக்கை, நீதிமானுக்கு இருக்கிற சலாக்கியங்கள் என்னென்ன என்பதை பற்றி பேசுறாரு. அது சரியான அறிக்கை. ஆமென். நீதிமானுக்கு இருக்கிற சலாக்கியங்கள் என்ன, உரிமைகள் என்ன? நான் நீதிமான், கடவுள் எனக்காக என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, நான் யாரு, என்னால என்ன செய்ய முடியும், என்னோட இருக்கிற கர்த்தர் எவ்வளவு பெரியவர்,
நான் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்னோட கூட இருந்து என்ன ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இதை பேசுறது சரியான அறிக்கை. இதையும் பேசுறாரு, சூழ்நிலையும் பேசுறாரு, இதையும் பேசுறாரு. சூழ்நிலையை பத்தி பேசக்கூடாது. நீதிமானுக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தை, உரிமையை, அதிகாரத்தை நம்ம பேசணும். அதை பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது அறிக்கை சரியான அறிக்கை. மூணாவது, தேவனிடத்துல பரிதாபத்திற்கு உரிய நபர் போல கெஞ்சுற மாதிரி ஜெபம் பண்றாரு. இது சரியான அறிக்கை, தப்பான அறிக்கை? தப்பான அறிக்கை. ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்ச கூடாது, கெஞ்சுற மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் யாரு? தகப்பன். அப்பாட்ட போய் கெஞ்சுவோமா? அப்பாட்ட போய் அப்பா சோறு போடுவீங்களா மாட்டீங்களாப்பா நான் கெஞ்சோம் இல்லை. அப்பா கிட்ட போகும்போது உரிமையோட போகிறோம், அதிகாரத்தோட போகிறோம், தைரியமாக போகிறோம், நமக்கு ரைட்ஸ் இருக்கிற ராயலாக போகிறோம். ஏன்னா அப்பா அவர் நம்ம நீதிமான் ஆக்கிட்டார். அவர் கடவுள் இல்லை, அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மை நீதிமான் ஆக்கினவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர். இவர் நீதிமான் ஒரு பக்கம், ஆனால் ஒரு பக்கம் பரிதாபத்திற்குரிய ஆழ்வார் கெஞ்சுறாரு, கெஞ்சுற ஜெபம் பண்றாரு. கெஞ்சுற ஜெபம் பண்ணக்கூடாது. சொல்ல, கெஞ்சுற ஜெபம் பண்ணக்கூடாது. நீதிமான் சொன்னா கடவுள்கிட்ட போய் பரிதாபத்திற்குரிய ஆள் மாதிரி போய் நிற்க கூடாது. நீதிமானா கடவுள்கிட்ட போகும்போது ரைட் ராயலோட போய் நிற்கணும். ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நான் நீதிமான், ஆண்டவரே நான் பரிசுத்தமான், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே, நீதிமானா இருக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு செய்வீர் ஆண்டவரே, நீர் எனக்கு தருவீர் ஆண்டவரே, உம்மால இது கூடும் ஆண்டவரே, உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்ல ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே. ரைட் ராயலோட ஜெபம் பண்ணணும் இல்லையா? எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? கெஞ்சக்கூடாது. சொல்லுங்க, கெஞ்சக்கூடாது. நிறைய பேர் கெஞ்சி ஜெபம் பண்ணாதான் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இல்லை, கெஞ்சியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. கெஞ்சி ஜெபம் பண்ணாலாம் கிடைக்காது. பிச்சையா எடுக்கிறோம், பிச்சை எடுக்கிறதுக்கு தான் மக்கள் கெஞ்சுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன செய்யக்கூடாது? கெஞ்சக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, பரிசுத்தம் ஆக்கியிருக்கிறாரு, நம்ம தேவனுடைய பிள்ளை ஆக்கியிருக்கிறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போதே நம்ம அந்த உரிமையோட வரோம், அந்த தகுதியோட வரோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? கெஞ்சக்கூடாது. கெஞ்சுறது தப்பு, தப்பான அறிக்கை அது. நாலாவது, சத்துருக்கள் மேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த கோப அறிக்கையை பண்றாரு. அது பண்ணலாமா? அப்படி பண்ணக்கூடாது. சத்துருக்கள் மேல பற்றி எரிகிற அந்த கோப அந்த என்ன சொல்ற கோப அறிக்கை. கோபத்தில் சத்துருக்கள் மேல ஆண்டவரை அவனை இல்லாம பண்ணுவான், ஆண்டவரை அவனை ஒண்ணுமெல்லாம் பண்ணும், இப்படி எல்லாம் அறிக்கை பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட அறிக்கையும் தப்பு. சில சமயங்கள் தாவீது அப்படி பண்ணிடுறாரு, மனசு கேட்க மாட்டாரு, அப்படி பண்ணிடுறாரு. அதனால அது தப்பான அறிக்கை. கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்களின் மேல் நாம சத்துருக்கள் என்ன செய்யணுமா? சிநேகிக்கிறவர்களா இருக்கணும் பைபிள் சொல்லுது. சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருவை பார்க்காதீங்க. இன்னைக்கு அவன் ஒருவேளை நம்மளை பற்றி புரிஞ்சுக்காதவனா இருப்பான், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்காத ஆளா இருப்பான். அதனால அவங்கள சத்துருவை பார்க்கக்கூடாது. அவங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் மனதை மாற்றுவார். கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை விடுவிப்பேன்றார்ல, நம்மளை விடுவிப்பார்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கார்ல, நமக்காக யுத்தம் பண்ணுவார்ல, கர்த்தர் நம்மளை சாகாம பார்த்துக்குவார்ல, கர்த்தர் நமக்காக இருக்கார்ல. நான் சொல்றேன், எப்பேற்பட்ட சத்துருக்களை இருந்தா கூட அவங்க ஒண்ணுமெல்லாம் போகணும் ஜெபம் பண்ணக்கூடாது, ஒண்ணுமெல்லாம் போகணும் அறிக்கை பண்ணக்கூடாது. கர்த்தர் அவர்களை புரிந்து கொள்ளும்படி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் மனதை மாற்றுவார், அவருடைய எண்ணங்களை மாற்றுவார், அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வார். கர்த்தர் அவர்களை உங்க பாதத்தில் விழ வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா நிலைமை கர்த்தர் மாற்றி போடுவார். மாற்றுவாரா இல்லையா? நிச்சயமா மாற்றுவார். அஞ்சாவது ஒரு அறிக்கை பண்றாரு, விசுவாச அறிக்கை. சொல்லுங்க, விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை சரியான அறிக்கை. விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். விசுவாசிக்கிற அறிக்கை செய்யணும். என்ன விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், விசுவாசித்து அறிக்கை செய்யணும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கடன் பிரச்சனையை மாற்றுவார், எனக்கு நல்ல ஞானத்தை தருவார், என் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், திருமண காரியங்கள் நன்றாய் இருக்கும், எனக்கு மனுஷ தயவுகள் வரும், கைகூடி வரும், எல்லாம் கைகூடி வரும். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் சிந்தை மாறி இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் ஜனங்கள் மேல அக்கறை உள்ளவனா இருக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறவன் மேல நான் அக்கறை உள்ளவனா இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய நான் பாக்கியமானா இருப்பேன். இதைத்தான் பேசணும். தாவீது இதை பேசுறார், விசுவாச அறிக்கை பண்றார். கடைசியாக அவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிக்கை சொல்றாரு. தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த அறிக்கை சரியான அறிக்கை. தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் மிகவும் நல்லவர், தேவன் நேர்வழியாய் நடத்துகிறவர். சொல்லுங்க, நேர்வழியாய் நடத்துகிறவர். ஆமா, தேவன் என்ன செய்ய மாட்டார்? குறுக்கு வழியில் நடத்த மாட்டாரு. தேவன் நேர்வழியா நடத்துவார். தேவன் அக்கறை உள்ள, தேவன் என்னை கவனிக்கிறார், தேவன் என்னை தேவன் என் கண்ணீரை காண்கிறார், தேவன் என் பிரச்சனைகளை பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் என் கூட இருக்கிறார். சில சமயம் மனுஷன் பார்க்காம இருப்பான், மனுஷனுக்கு புரியாது, நம்ம ஃபீலிங்ஸ் மனுஷனுக்கு புரியாது, நம்முடைய பிரச்சனைகள் மனுஷனுக்கு புரியாது.
சில சமயம் உதவி செஞ்சிருப்பாங்க, அந்த உதவியை மறந்துருப்பாங்க, நன்றியற்றவர்களாக இருப்பாங்க. சில சமயங்கள் அந்த பெயின் மனுஷருக்கு புரியாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு புரியும். சொல்ல, கர்த்தருக்கு புரியும். உங்க பிரச்சனை கர்த்தருக்கு புரியும். முதல்ல அந்த இடத்துக்குள்ள வாங்க. உங்க பிரச்சனை கர்த்தருக்கு புரியும். உங்க ஃபீலிங்ஸ் கர்த்தருக்கு புரியும். யார் மூலமா நீங்க காயப்பட்டீங்களோ அது கர்த்தருக்கு புரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களால் மீண்டு வர முடியலையே, நான் இந்த பிரச்சனை இருக்கிறேன், அந்த சூழ்நிலை இருக்கிறேன், நானும் கஷ்டப்பட்டு பார்க்குறேன், மேலே எழும்ப முடியலையே, எல்லா ஃபீலிங்ஸையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு புரியும். முதல்ல அந்த மனநிலைக்குள்ளே வரணும். மனுஷனுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்கள் வலி மனுஷனுக்கு புரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு புரியும். அப்போ கர்த்தர் யார் என்கிற அறிக்கையை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யலாம். அதை செஞ்சீங்கன்னா போதும். எது தப்பு எது சரி, மொத்தம் 6 காரியம். 6ல் எது தப்பு எது சரி, தனக்கு இருக்கிற சூழ்நிலையை பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சூழ்நிலையை பேசக்கூடாது. 2வது, பரிதாபத்திற்குரிய ஆள் மாதிரி கெஞ்சிக்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. 3வது, சத்துருக்கள் மேலே எரிகிற அந்த பற்றி எறிய கோபத்தை அறிக்கை செய்யக்கூடாது. 3 தப்பு. என்னென்ன தப்பு? சூழ்நிலையை பேசக்கூடாது. சொல்லுங்க, சூழ்நிலையை பேசக்கூடாது. சூழ்நிலையை பேசவே கூடாது. 2வது, பரிதாபத்திற்குரிய ஆள் மாதிரி கெஞ்சிக்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. 3வது, சத்துருக்கள் மேல் பற்றி எரிகிற அந்த கோபத்தை அறிக்கை செய்ய கூடாது. அவனை ஒன்று நான் பண்ணாண்டவரே அப்படிலாம் பண்ணக்கூடாது. 3 தப்பு. 3 கரெக்டு. என்ன 3 கரெக்டு? தனக்கு இருக்கிற நீதிமானுக்கு இருக்கிற ஸ்லாக்கியம் என்ன, உரிமை என்ன, அதிகாரம் என்றத பேசணும். நான் நீதிமான், எனக்கு என்ன ஸ்லாக்கியம் இருக்குது, என்ன உரிமை இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, அதை பேசணும். 2வது, எதை பேசணும்? விசுவாசத்தை அறிக்கை செய்து பேசணும். விசுவாசிக்கிறத அறிக்கை செய்யணும். 3வது, தேவன் யார் என்கிற அறிவை பேச வேண்டும். இந்த 3 அறிக்கை சரி, 3 அறிக்கை தப்பு. தாவீது 6 அறிக்கை பண்ணுறாரு. 3 தப்பு, 3 சரி. நான் சொல்கிறேன், நம்ம இந்த 3 பிடிச்சிக்கணும், மற்ற 3 விட்டுறணும். நான் நீதிமான், எனக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தை பேசணும். விசுவாசிக்கிறேன், அதை அறிக்கை பண்ணணும். கடவுள் எனக்கு யார், அதை அறிக்கை பண்ணணும். இதை பண்ணால் நாம் நீதிமான்றது விளங்க ஆரம்பிக்கும். நம்ம மேலே கடவுளுடைய அக்கறை வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் அப்படி பெருக ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னால், நாம் இப்போ கர்த்தருடைய சைடுக்கு வந்துட்டோம். கர்த்தர் பார்க்குற மாதிரி பார்க்க வந்துட்டோம். சராசரி மனுஷன் நான் பார்க்கல. சராசரி மனுஷன் என்ன பார்ப்பான்? சத்துருக்களை அடித்து ஓடணும்னு நினைப்பான். ஆனால் கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? சத்துருக்களை சிநேகி, சத்துருக்களை என் பக்கம் கொண்டு வாண்டுறாரு. கடைசியில் பார்த்தா வெவ்வேறு கட்சியில் இருந்தாலும் இதில் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க ஆட்கள்லாம் உள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க. எப்படி ஒரு அணுகுமுறை எப்படி மாற்றுது பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிற நம்முடைய அணுகுமுறை மாறும்போது, நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லாமலே போன்னு நினைக்கிற ஆள் கடைசியில் யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் அப்படி தான் நடந்தது. ஏசா யாக்கோபை பார்க்கறனால கொன்னே போடுவானுக்கிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா யாக்கோபை பார்க்கும்போது ஏசாவுடைய உள்ள மாறி போச்சு. கட்டி பிடிச்சி, தம்பி இவ்வளோ நாள் எப்படிதான் என்னை விட்டு இருந்தான்றான். எப்படி மாற்றிட்டார் பாருங்க கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க, கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தர் சத்துருக்களுடைய மனதை மாற்றுவார். சில சமயங்கள் அவங்க கடின இருதயத்தோடு உங்களுக்கு ஒரு ஆபத்து வரணும், உங்களுக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் சொல்கிற கர்த்தர் அவருடைய இருதயத்தை மாற்றுவார். நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் நீதிமன்றது வெளிப்படும். கர்த்தரை நம்புங்கள், நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்பி சிறுமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் மேல சிந்தை உள்ளவர்களா இருங்க, கொஞ்சம் கவனம் உள்ளவர்களா இருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். தாங்குன்னு தாங்குவார், உங்களை மேல கொண்டு வருவார். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார், நீங்க அவர் பட்சத்துக்கு வந்துட்டீங்க. சரியான அறிக்கை செய்யும்போது நம்ம கர்த்தர் பட்சத்தில் வந்துடுறோம், கர்த்தர் நம்ம பட்சத்துக்கு வந்துடுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மக்களை மீட்டுக் கொள்வதற்கு நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார். மக்கள் நல்வாழ்வடைவதற்கு கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பாருங்க, கர்த்தர் உங்களை நல்ல நிலைமை கொண்டு வருவார். மக்களுக்கு கொடுக்கணுன்றதை யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். ஏன்னா உங்க சைட்ல கர்த்தர் இருக்கிறார். நீங்க ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது, கர்த்தர் என் பக்கம் இருக்கிறாரா அப்படி சந்தேகப்படவே கூடாது. கர்த்தர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். கர்த்தருக்கு என் ஃபீலிங்ஸ் புரியுதா? சந்தேகப்படாங்க, உங்க ஃபீலிங்ஸ் கர்த்தருக்கு புரியும். மக்களுக்கு புரியாது, கர்த்தருக்கு புரியும். கர்த்தருக்கு புரியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இது எனக்கு வேணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நேர் வழியாக தருவார், குறுக்கு வழியாக தர மாட்டார். சொல்ல, குறுக்கு வழியாக தர மாட்டார், ஆண்டவர் நேர் வழியாக தருவார். ஆண்டவரே நான் படித்து ஆண்டவரே எனக்கு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்காதீங்க. ஆண்டவரே நல்லா படித்து சர்டிஃபிகேட்டை நான் வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நேர் வழியாக கர்த்தர் தருவார். ஆமென். சர்டிஃபிகேட் தாருன்னு சொன்னால் என்ன குறுக்கு வழியில் தருவார்? படிக்காமல் எக்ஸாம் எழுதாமல் அப்படியா தருவார்? தரமாட்டேன். நேர்வழியா? சொல்லுங்கள், நேர்வழியா.
கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற உங்களுக்கு ஞானத்தை தருவார், ஞாபக சக்தியை தருவார், படித்து மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை தருவார், எக்ஸாம் எழுதக்கூடிய கெப்பாசிட்டி தருவார். எழுதும்போது மனுஷ தயவை கர்த்தர் காண்பிப்பார், எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் மார்க்கில் நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் உங்கள் சார்பில் இருப்பார். உங்கள் ஃபீலிங்ஸ் அவருக்கு புரியும். நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை செலுத்தி கர்த்தருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடி கர்த்தருக்கு முன்பாக நின்று அதை தான் தாவீது பண்ணாரு. நீ எவன் வேணாலும் எழும்பு, யார் வேணாலும் எழும்பு, யார் வேணாலும் எனக்கு விரோதமாவா, ஆனால் நான் கர்த்தரோட இருப்பேன், கர்த்தர் என் நிலைமையை மாற்றுவார். ஆமென். கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தருக்கு நான் உண்மையா இருப்பேன். யார் வேணாலும் என்னை ஏமாத்தலாம், நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். யார் வேணாலும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். பண விஷயமா இருக்கலாம், பொருள் விஷயமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு துரோகம் பண்ற, உங்களுக்கு வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிற, உங்களுக்கு கடினமான இருதயத்தை காமிக்கிற, உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற நபரை கர்த்தர் ஃபீல் பண்ண வச்சு கர்த்தர் கொண்டு வந்து தருவார். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் மாற்றுவார். அவன் ஏமாத்துறான்றனால நீங்களும் ஏமாத்தன்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உதவி செய்ய முடியாது. அவன் ஏமாத்தட்டும், ஆனால் நான் ஏமாற்ற மாட்டேன். நான் நீதிமான், நான் கர்த்தருடைய பிள்ளை. எவன் எப்படி இருக்கிறான்ற மாதிரி நான் மாற மாட்டேன். நான் கடவுளுடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கடவுளுடைய பிள்ளை. நான் உண்மையா இருப்பேன், நான் சரியா இருப்பேன், நான் என் வேலையை பார்ப்பேன், நான் கரெக்டா இருப்பேன். எப்போ நீங்க உங்க லைஃபை தேவனோட செட் பண்றீங்களோ, நான் சொல்றேன், இந்த 12 காரியம் சொன்னேன், விடுவிப்பார், பாக்கியவனா இருப்பீங்க, தாங்குவார், சாவதில்லை, படுக்கையை கர்த்தர் மாற்றுவார், இந்த மாதிரி 10-12 காரியம் சொன்னேன். அத்தனையும் உங்களுக்கு கர்த்தர்கிட்ட வரும். அத்தனை சலுகை கர்த்தர்கிட்ட இருந்து வரும். கர்த்தர்கிட்ட இருந்து வர்றதை யாரும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷன் இருந்து வர்றதை தடுத்துடலாம், கர்த்தர்கிட்ட இருந்து வர்றதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தரால் கொடுக்க முடிந்ததை, கர்த்தரால் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க மட்டும் சரியான ப்ரையாரிட்டி கொடுத்து சரியான விதத்தில் கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டு சரியான அறிக்கையை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் சொல்றேன், உங்க சார்பு நின்று கர்த்தர் ஜெயத்தை எடுப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ் காட். ஆமென். தொடர்ந்து அடுத்த வாரமும் இதை பார்க்க போறோம். நீதிமான் யார் அப்படின்றத பார்க்க போறோம். நீதிமான் யார்? நீங்கள் நான் நீதிமான்கள்னா எப்படி? அது சட்டை பேண்ட்டை மாத்துறது இல்லை. நீதிமான்கள்னா எப்படி? வாரம் நான் கோயிலுக்கு வரேன் அதனால இல்லை. நீதிமான்களாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கை செய்து நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நீங்கள் நான் நீதிமான்களாக இருக்கிறோம்னா அந்த அறிவு எப்படிப்பட்ட அனுபவ ரீதியான வாழ்க்கை முறையை வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். எல்லாரும் கர்த்தரை கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நல்ல உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சரியான பார்வை எனக்கு தாங்க, சரியான அறிக்கை எனக்கு தாங்க, சரியான விசுவாசத்தை எனக்கு தாங்க. சீக்கிரமா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிறுமைப்பட்டு கிடக்கிறவன் மேல சிந்தை உள்ளவர்களாக இருக்க உங்கள் மனதை திருப்புங்கள், உங்கள் எண்ணங்களை திருப்புங்கள், எண்ணங்களை திருப்புங்கள். யாரையும் அப்படி விட்டுட்டு போகாதீங்க. குற்றுயிராய் கிடக்கிற ஜனங்களை விட்டுட்டு போகாதீங்க. பாதிரியார் வராரு, விட்டு போயிடுறாரு. பரிசேயன் வர விட்டு போயிடுறான், வேதபாரகம் விட்டு போயிடுறான், வரவெல்லாம் விட்டு போயிடுறான், மத ரீதியான ஆட்கள்லாம் விட்டு போயிடுறாங்க. ஆனா ஒரு சமாரியன் வரான், அவன் தன்னுடைய கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போய் தன்னுடைய பணத்தை செலவு பண்றான். அப்ப கர்த்தர் அந்த சமாரியனை மேல அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நல்ல சமாரியன் என்கிற ஒரு மனிதனை பேரே போடல, ஆனா அவனை புக்கில் எழுதிட்டாரு. நான் சொல்றேன், சிறுமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் மேல நீங்கள் சிந்தை உள்ளவரா இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் மேலே தேவன் அக்கறை உள்ளவரா இருப்பார். ஒரு கலசம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா கர்த்தர் 2 திருப்பி தருவார். நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்களோ அந்த செலவை கர்த்தர் திருப்பி தருவார். நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அதை கர்த்தர் திருப்பி தருவார். நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு கன்சர்னா இருக்கிறீங்களோ அந்த கரிசனையை நீங்கள் திரும்ப பெறுவீர்கள். கர்த்தர் திரும்ப தருவார். ஏன்னா அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, ஒரு சூழ்நிலை நேரத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க, ஒரு பிரச்சனை நேரத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க, ஒரு தேவை நேரத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க, ஒரு நபருக்கு அது வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க. சில சமயம் சில ஐடியாக்கள் உங்ககிட்ட இருக்கும், சில ஆட்கள் உங்களுக்கு தெரியும், சில வாய்ப்புகள் உங்களுக்கு தெரியும், சில வசதிகள் உங்க கையில் இருக்கும். ஆனா சிறுமைப்பட்டவர்கள் மேல அதை நீங்க செலுத்துறீங்களா? அந்த வாய்ப்பை சொல்றீங்களா? அந்த அக்கறையை காண்பிக்கிறீங்களா? அவங்களுக்கு அந்த ஐடியா கொடுக்குறீங்களா? அவங்கள லீட் பண்றீங்களா? கைட் பண்றீங்களா? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு.
அதை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் அந்த ஐடியா உங்களுக்கு முன்னாலே தந்திருக்கிறாரு. அதை கொடுக்குறதுக்கு தான் கர்த்தர் முன்னாலே உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நான் சொல்கிறேன், இருதயத்தை திறந்து வைங்க. ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட்டட் ஆக்கிறாங்க. இருதயத்தை திறந்து வைங்க. இருதயத்தை ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த ஆலோசனை, அந்த ஞானத்தை சரியா முறையா பயன்படுத்த கவனத்தை செலுத்தி பாருங்கள். நீதிமன்றம் அப்படிப்பட்டவன். நீதிமன்றம் சமூகத்தின் மேல் அக்கறை உள்ளவன், சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ளவன். நீதிமான் என்பவன் மக்கள் மேல் அக்கறை உள்ளவன். ஒரு நபர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா? ஒரு நபர் தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியுதா? நான் சொல்லுகிறேன், உன் கையை நீட்டுங்க பிரியமானவர்களே, கையை நீட்டுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கள். ஆண்டவர் மேல் உள்ள உங்களுடைய அன்பை அவர்களுக்கு காட்டுங்கள். அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதை அவர்கள் அதன் மூலமாய் புரிந்து கொள்ளும்படி செய்யுங்கள். எத்தனை பேர் நோடாமன்னு சொல்றீங்க? அவங்கள தாண்டி போகாதீங்க. அவங்கள வெறுமனை விட்டுட்டு போகாதீங்க. அவங்கள அப்படியே குற்றுயிரா விட்டுட்டு போயிடாதீங்க. ஷேகாபா லாபா ராபா லாமா ராபோ. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்மா. எல்லாரும் ஆண்டவரே, இந்த சிந்தனை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த எண்ணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த சிந்தனை எண்ணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நபராக என்ன மாற்றுங்க. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, உங்களை கர்த்தர் விடுவிப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்க மேல அக்கறை உள்ளவராக இருப்பார். உங்க ஃபீலிங்ஸை கர்த்தர் புரிந்து கொள்வார். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.